ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நல்லாயிருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது வந்து இந்திய ரூபாய். இதை தவிர மற்ற எந்த கரன்சியாக இருந்தாலும் அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இப்போது நம்ம அண்டை நாடு சிங்கப்பூர் இருக்குது. சிங்கப்பூர் டாலர் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு பொறுத்தவரையில் அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுன்றது உலகத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டு. இது வந்து எப்படி நடக்குது என்றால், இதில் வந்து ஒரு பர்டிகுலர் இடமோ இல்லது இரு பேர் சந்தித்தோ பேசியோ நடக்கிற காரியம் இல்லை. இது வந்து ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஓவர் தி கவுண்டர் நடக்கும் ஒரு பரிவர்த்தனை இது. இதில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள வியாபாரம் நடக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் 3 நாளில் நடக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டின் அளவு என்ன என்றால், உலகத்தின் ஒரு நாளில் நடக்கின்ற சர்வீஸ் அண்ட் ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டு. இது வந்து உலகத்தில் முக்கியமான நகரமான லண்டன், நியூயார்க், ஜூரிச், டோக்கியோ, ஃப்ராங்க்ஃபர்ட் இந்த போன்ற இடங்களில் வந்து ஒரு சென்டர்ஸ். இப்போ அதே போல் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான 4 சென்டர் என்று எடுத்துக்கொண்டால் பம்பாய், கல்கட்டா, சென்னை, நியூ டெல்லி. மொத்தம் இப்போ பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடங்களும் இப்பொழுது பரிவர்த்தனைகள் நடந்து வருகிறது. இது வந்து நான் முன்ன சொல்கிற மாதிரி 24 மணி நேரமும் இது நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வெவ்வேறு மணி நேரத்தில் அவர்கள் வேலை செய்யப்படுற போது அது ஒவ்வொரு நாட்டும் நடந்து கொண்டே இருக்கும். இதில் வந்து ஹையஸ்ட்டாக நடக்கிற கரன்சி எதுன்னு பார்த்தா யூஎஸ் டாலர் தான் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிற கரன்சி. அதுக்கப்புறம் வந்து யூரோ, அதற்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் யென், அதற்கு அடுத்தது வந்து பவுண்ட், தட் இஸ் இங்கிலாந்து பவுண்ட், கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ். இதில் இது யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்று பார்த்தால் கார்ப்பரேட்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸ். ஸோ இவர்களெல்லாம் பங்கேற்பார்கள். இப்போ ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து அவரிடம் ஒரு பர்டிகுலர் கரன்சி அதிகமாக இருக்கும். அதை கொடுத்து விட்டு வேற ஒரு கரன்சி வாங்கணும்னு சொல்லி அவருடைய இது இருக்கும். ஸோ அப்பொழுது இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவருக்கு வேண்டிய அந்த கரன்சியை வாங்கலாம். வாங்கும் பொழுது அவருடைய அக்கௌண்ட் அது வந்து கிரெடிட் ஆகிவிடும். இது பர்பஸ் ஆஃப் திஸ் இந்த மார்க்கெட் என்னன்றால் ஹெட்ஜிங்னு. ஹெட்ஜிங்ன்றது வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன், கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அதனுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறும்போது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த நஷ்டத்தை தவிர்ப்பதற்காகவும் அதை ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் இம்போர்ட் பண்ணுறார், ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு மிஷினரியை இம்போர்ட் பண்ணுகிறார். அவர் இன்றைக்கு என்று டாலர் என்ன விலையில் இருக்கிறதோ அதை வைத்து தான் அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுகிறார். ஸோ இன்றைக்கி சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 85 ரூபான்னு இருக்குதுன்னு சொல்லி இதை வச்சு தான் அவர் 5 லட்சம் ரூபா மதிப்பு கொடுத்து அது வாங்குறாரு. ஆனால் இந்த ப்ராசஸ் முடியறது, அது வந்து இறக்குமதி ஆகும் பொழுது ஒரு 3 மாதம் கழித்து தான் நமக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம டாலருடைய மதிப்பு ஏறிவிட்டால் இவருக்கு நஷ்டமாகிவிடும். ஒவ்வொரு சப்போஸ் 85ன்றது 88 ஆகிவிட்டால் ஒவ்வொரு டாலருக்கும் அவர் 3 ரூபா கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, 3 மாதம் கழித்து தான் அந்த பொருள் வரப்போகிறது. ஸோ அதற்கான பில்லெல்லாம் கூட அன்றைக்கி தான் வரப்போகுது. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி போட்டுருவாங்க. இப்போது இந்த 85 ரூபான்றது 3 மாதம் போட்டு ஃபார்வர்டு காட்டுற ஒரு 15-20 பைசா தான் அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த கரன்சி ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்தால். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு 85 ரூபா, மேக்ஸிமம் 25 பைசா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் கழித்து அந்த இது வந்தாலும் அப்போ உங்களுக்கு 88 ரூபான்னு இருந்தால் கூட நீங்கள் 85 ரூபா 25 பைசா கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கான்ட்ராக்ட் புக் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் இந்த பரிவர்த்தனை இதனால் நடக்கிறது. சரி, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ப்ராப்ளம் சொல்கிறீங்களா, ஃபிசிக்கலாக சொல்கிறீங்களா சார்? இது வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங். ஃபிசிக்கலாக இருக்குன்றது வந்து
அது எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஊர் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம சிங்கப்பூருக்கோ இல்லை துபாய்க்கோ போகிறோன்றது அப்பொழுது என்ன ஆகணும்னா நம்ம அந்த நாட்டு கரன்சியை தான் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்திய ருப்பி வந்து அங்கே வந்து எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நாட் அது ஒன்றும் இல்லை. நம்ம ஆஸ் பர் இது நம்மளுடைய நாட்டின் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் இந்தியன் ருப்பி வந்து இஸ் நாட் ட்ரேடபுள் அவுட் சைட் இந்தியா. தட் இதை வச்சு நம்ம வியாபாரம் வெளிநாட்டில் எங்கும் பண்ணக்கூடாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அண்டை நாடுகள்லாம் நமக்கு எதிரிகள், பாகிஸ்தான், சைனா என்றால். ஸோ நம்மளுடைய கரன்சி வந்து வெளியில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் என்றால் அவர்கள் கள்ளநோட்டு அடித்து நம்மளுடைய எக்கானமியே சீர்குலைக்க முடியும். அதனால தான் மெயினாக வந்து இந்தியன் ருப்பி இஸ் நாட் ட்ரேடபுள் அவுட் சைட் இந்தியா. நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறப்ப கூட இந்தியன் ருப்பி எடுத்துன்னு போகக்கூடாது. கஸ்டம்ஸ் உங்களை பார்த்தாங்கன்னா அதை உங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த காரணத்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஊரில் என்ன கரன்சி புழக்கத்தில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு செல்வது தான் நல்ல வழி. அப்படி இல்லை என்றால் உலகத்தில் வந்து ஒரு 3 கரன்சி வந்து எப்பவுமே எல்லா நாட்டிலும் ட்ரேட் ஆகும், எல்லா இடத்துலையும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலரு, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், யூரோப்பில் நடக்க போகிற யூரோ, இந்த 3 கரன்சி வச்சுன்னா உலகத்தின் எந்த பக்கத்தில் நம்ம போனாலும் நம்ம மாற்றி அந்த கரன்சியை மாற்றிக்கிட்டு லோக்கல் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ் டாலர் எடுத்துன்னு போயிட்டு தாய்லாண்டில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் பாட் கொடுப்பாங்க. ஸோ அந்த தாய் பாட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆனால் உங்களுக்கு தாய் பாட்டே கிடைச்சதுன்னா இங்கேருந்து கிளம்புறப்பயே தாய் பாட் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்கள் டபுள் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அந்த இதுவை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா முதலில் ருப்பியிலிருந்து யூஎஸ் டாலர் வாங்குறீங்க, அப்புறம் யூஎஸ் டாலர் கொடுத்து தாய் பாட் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நேராகவே தாய் பாட்டு எடுத்துன்னு போகலாம். ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் நான் சொன்ன இந்த 3 கரன்சிகள் யூஎஸ் டாலர், யூரோ, கிரேட் பிரிட்டன் பவுண்டை வச்சுக்கின்னு உலகத்தில் எந்த பாகத்திலும் நாம் சௌகரியமாக இருக்கலாம். எந்த இடத்திலும் நாம் செலவு செய்வது நல்ல முறையில் செலவு செய்யலாம்.